உங்க எல்லாருக்கும் நல்ல சாக்லேட்ன்னு சொன்னா, உடனே ஞாபகத்துக்கு வர்ற நாடு ஸ்விட்சர்லாண்டா தான் இருக்கும். அதே நேரம் நல்லா வாட்ச்ன்னு சொன்னா கூட, ஸ்விஸ் வாட்ச் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இவ்வளோ ஏன், தமிழ் சினிமால ஒரு காலத்துல ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் ஏதாவது டூயட் சாங் வைக்கிறதுனா கூட, ஸ்விட்சர்லாந்து மாதிரியான நாட்டுக்கு போற பழக்கம் ஒரு காலத்துல தமிழ் சினிமால இருந்துச்சு. அந்த அளவு அழகான, வசதியான, குவாலிட்டியான உற்பத்திகள தர்ற நாடுன்னு ஸ்விட்சர்லாந்துக்கு ஒரு பேர் இருக்கு. கடவுள் சுவிட்சர்லாந்துக்கு பூமியிலேயே ரொம்ப அழகான விஷயங்கள குடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. பூமியின் சொர்க்கம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு அந்த நாடு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு நிலையில இருக்கு. ஆனா, ஒரு காலத்துல இந்த உலகம் பார்த்ததிலேயே ரொம்ப ஏழ்மையான ஒரு சாபம் வாங்குன நாடா சுவிட்சர்லாந்து இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப இவ்வளவு வசதிகளோட இருக்கிற அந்த நாடு, ஒரு காலத்துல கண்டிப்பா தோத்து போகும்னு எல்லாரும் நினைச்ச, உலகத்தோட மிக ஏழ்மையான நாடுகள்ல ஒண்ணா இருந்துச்சு. எந்த ஒரு பணக்கார நாட்ட நீங்க பார்த்தாலும், அவங்க கிட்ட எண்ணெய், தங்கம், நிலக்கரி அப்படி இல்லன்னா, அவங்கள ஒரு வர்த்தக மையமா மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு இயற்கை வளம் இருந்தத நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப துபாய் கிட்ட எண்ணெய் இருக்கு. ஆஸ்திரேலியா கிட்ட இரும்பு தாதுவும், தங்கமும் இருக்கு. இந்த ரஷ்யா, அமெரிக்கா கிட்ட எண்ணெயில இருந்து கேஸ், தங்கம்னு இந்த உலகத்துல சாத்தியமான எல்லாமே இருக்கு. ஆனா, நீங்க ஸ்விட்சர்லாண்ட பார்த்தீங்கன்னா, அவங்கிட்ட உண்மையிலேயே ஒண்ணுமே இல்ல. நிலக்கரி கிடையாது, எண்ணெய் இல்ல, தங்கம் இல்ல. அப்புறம் இந்த பெரிய வளர்ச்சிய காட்டுறதுக்கு எந்த ஒரு இயற்கை வளமும் அங்க இல்ல. அது மட்டும் இல்லாம, அவங்க ஆப்கானிஸ்தான் மாதிரி சுத்தியும் நிலத்தால சூழப்பட்ட ஒரு நாடு. அதாவது லேண்ட் லாக்ட் கன்ட்ரி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆப்கானிஸ்தான் மாதிரியே அவங்களுக்கும் கடல் வழியோ, இல்ல ஸ்பெஷலான வர்த்தக பாதைகளோ கிடையாது. ஆப்கானிஸ்தான் மாதிரியே அவங்களோட 75% நிலப்பரப்பு மலைகளா தான் இருக்கு. அதனால அங்க விவசாயம் பண்றதோ, இல்ல நிலங்கள ஒண்ணா இணைக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அங்க இருக்கிற கடுமையான பனி காலநிலையால, அவங்களோட சொந்த பயிர்கள வச்சு அந்த நாட்டு சொந்த மக்களுக்கே சாப்பாடு போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு ஏழையா இருந்தாங்கன்னா, சுவிஸ் நாட்டு குழந்தைகள் வெறும் இந்த கூலி வேலை செய்றதுக்காக ஜெர்மனிக்கு நடந்து போற அளவுக்கு அவங்க வறுமையில இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா, 1816 காலப்பகுதியில சுவிஸ் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கொடுமையான பசி, பட்டினியால வாடினதால, வெறும் புல்லு, பாசி, மரப்பட்டைகள சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டி இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் வந்த அடுத்த 200 வருஷங்கள்ல, சுவிட்சர்லாந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுனாங்க. அதனால இன்னைக்கு அதே நாடு, இந்த உலகத்திலேயே இருக்கிற மிக முக்கியமான பணக்கார நாடுகள்ல ஒண்ணா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்க உலகத்தோட ஒட்டுமொத்த தங்கத்துல 70% சுத்திகரிப்பு பண்றாங்க. ரிஃபைன் பண்றாங்க. ஒரு கார விட அதிக விலையுள்ள லக்ஸரி வாட்ச் செய்றாங்க. அவங்களோட தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா ஜிடிபி ஜெர்மனி, அமெரிக்கா, ரஷ்யால இருக்கிறவங்கள விட $1,00,000 அதிகமா இருக்கு. அப்போ கேள்வி என்னன்னா, எந்த ஒரு இயற்கை வளமும் இல்லாத ஒரு ஏழை, சாபம் வாங்குன நாடு எப்படி உலகத்தோட பணக்கார நாடா மாறுனுச்சு? பனிக்கட்டியால மூடுன ஒரு பாறை மேல நின்னுட்டு, மத்த எந்த நாடாலயும் செய்ய முடியாதத, அப்படி என்ன விஷயத்த இந்த ஏழை மக்கள் செஞ்சாங்க? அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க உங்களுக்கு இந்த வீடியோவ ஸ்பான்சர் பண்றது அட்வொகாட்டா இன்சைடர்ஸ். அவங்களால தான் இந்த வீடியோவ நீங்க ஃப்ரீயா பார்க்க முடியுது. நீங்களும் ஒரு இன்சைடராக விரும்புனா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். மாசத்துக்கு வெறும் ரூ. 1000 தான். அப்படி நீங்க இன்சைடர் ஆனா, ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குது? டாலர் ரேட்டுக்கு என்ன நடக்குது? வெஹிக்கிள் பிரைஸுக்கு என்ன நடக்குது? உங்க வியாபாரத்துக்கு தேவையான டீட்டெயில்டான அனாலிட்டிக்ஸும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, மறக்காம எங்களுடைய இன்சைடர் புரோகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கதை 1850ஆம் ஆண்டு வரைக்கும் பின்னோக்கி போறது. ஆல்ஃபிரட் ஹெஷர் அப்படிங்கிற ஒருத்தர் ஐரோப்பால இருந்து அமெரிக்கா வரைக்கும் பரவுற ஒரு ட்ரெண்ட அவர் நோட்டீஸ் பண்றாரு. அதுல ஒரு பயங்கரமான யதார்த்தத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு. உலகத்திலேயே ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற நாடுகள் எல்லாமே ரயில்வே அப்படிங்கிற ஒரு கேம் சேஞ்சிங் கண்டுபிடிப்பால தான் வேகமா வளருது அப்படின்னு அவர் நோட்டீஸ் பண்றாரு. ஏன்னா, இந்த ரயில்வேனால போக்குவரத்து செலவு 95% குறைஞ்சுது. அதனால 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள
தன்னோட பொருட்கள வித்துக்கின்ற ஒரு விவசாயி, இப்போ 1000 கிலோமீட்டர் தள்ளி தன்னோட பொருட்கள விக்க முடிஞ்சது. சொல்லப்போனா, அமெரிக்கால பிட்ஸ்பர்க்ல கெட்சப், இந்த ஹோர்ஸ் ரேடிஷ்ன்னு சொல்ற குதிரைவாலி மாரியான பொருட்கள பாட்டில்ல அடைச்சு வித்துட்டு இருந்த ஒரு விவசாயி, தன்னோட கெட்சப்ப நாடு முழுக்க விக்கிறதுக்கு ரயில்வேய பயன்படுத்தினாரு. அந்த கம்பெனி இன்னைக்கு $40 பில்லியன் மதிப்புடையதா இருக்கு. அந்த கம்பெனி தான் கிராஃப்ட் ஹெய்ன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த கெட்சப் கம்பெனி. அதே மாதிரி அட்லாண்டாவோட ஒரு கிராம பகுதியில ஒரு பார்மசிஸ்ட் ஒரு சிரப் கண்டுபிடிச்சாரு. ரயில்வே இருந்த ஒரே ஒரு காரணத்தால இன்னைக்கு அந்த கம்பெனி கொக்கா கோலா அப்படிங்கிற பேர்ல எங்க எல்லாருக்குமே தெரியுது. இப்படி பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனின்னு எல்லா நாடுகளும் ரயில்வேய வச்சு தங்களோட சாம்ராஜ்யத்த உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுவிட்சர்லாந்துல அந்த நேரம் மக்கள் இன்னும் கைவண்டிகள வச்சு தான் தள்ளிட்டு இருந்தாங்க. அதனால 1852ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையுள்ள அரசியல்வாதியாகவும், தொழிலதிபராகவும் இருந்து சுவிட்சர்லாந்துக்காக ரயில்வேய உருவாக்குறதுக்கு ஆல்ஃபிரட் ஹிட்ச்சர் ஒரு ரயில்வே சட்டத்த நிறைவேத்துனாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க கிட்ட நிலக்கரி இல்ல, அதிகமான இரும்பும் கிடையாது, சமமான நிலமும் கிடையாது. சொல்லப்போனா நாட்டோட 60% பகுதி மலைகளா தான் இருந்துச்சு. அப்போ கேள்வி என்னன்னா, சாத்தியமே இல்லாத இந்த விஷயத்த அவரு எப்படி செஞ்சு முடிச்சாரு? அது எப்படின்னா, ஆல்ஃபிரட் ஹிட்ச்சர் அவரே ஒரு சொந்த வங்கிய உருவாக்குனாரு. ஹி பில்ட் அ பேங்க். அத தான் இன்னைக்கு நாம எல்லாரும் கிரெடிட் சுயிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா, பணமே இல்லாத ஒரு நாட்டுல எப்படி அவ்வளவு பெரிய பணத்த திரட்ட முடியும்? ஸோ, ஹிட்ச்சர் ஒரு பிளான் போட்டு சுவிட்சர்லாந்தோட மக்கள் கிட்ட இருந்தே இந்த பணத்த திரட்டுனாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, வெளிநாட்டு வங்கிகள்ல இருந்து பணம் வாங்குறதுக்கு பதிலா, தன்னோட வங்கியோட 3 மில்லியன் ஷேர்ஸ ரிலீஸ் பண்ணாரு. அதாவது பப்ளிக் ஷேர்ஸா ஆஃபர் பண்றாரு. இந்த ஆஃபர் எந்த அளவு லாபமா இருந்ததுன்னா, பங்குகள் தேவைப்பட்ட அளவ விட 73 மடங்கு அதிகமா வாங்கப்பட்டுச்சு. அவ்வளவு டிமாண்ட் உருவாச்சு. அப்படிதான் ஹிட்ச்சருக்கு பணம் கிடைச்சது. ஆனா, வெறும் பணத்தால ஒரு பாலத்த டிசைன் பண்ண முடியாது. பணத்தால ஒரு சுரங்கத்த எங்களால தோண்ட முடியாது. வெறும் பணத்தால ரயில்வேய உருவாக்கவும் முடியாது. அதுக்கு ஆள்பலமும், அறிவும் வேணும். ஆனா, அந்த டைம்ல சுவிட்சர்லாந்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கூட இருக்கல. அதனால ஹிட்ச்சர் இன்னொரு பிளான கொண்டு வந்தாரு. 1848ல ஐரோப்பா முழுக்க புரட்சிகள் வெடிச்சது. பிரான்ஸ், ஜெர்மன் மாநிலங்கள், ஆஸ்திரியா, இத்தாலி, ஹங்கேரின்னு எல்லா இடத்திலயும் மக்கள் அரசியலமைப்பு சட்டம், பேச்சு சுதந்திரம், முடியாட்சிக்கு முடிவு வேணும்னு போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நேரத்துல தான் சுவிட்சர்லாந்து இதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த செஞ்சது. பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் மாரியான உரிமைகளுக்கு உத்தரவாதம் குடுக்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்த அவங்க எழுதுனாங்க. ஸோ, உடனடியா ஐரோப்பாவிலேயே பாதுகாப்பான நாடா சுவிட்சர்லாந்து மாறிச்சு. இதனால ஐரோப்பா முழுக்க இருந்த அறிவாளிகளும், திறமையானவங்களும் எல்லாரும் சுவிட்சர்லாந்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அவங்களோட நாடு, சொந்த நாடே பாதுகாப்பா இல்ல. அப்படிதான் தன்னோட அரஸ்ட் வாரண்ட்ல இருந்து தப்பிக்க ரிச்சர்ட் வாக்னர் ஜூரிச் நகரத்துக்கு வந்தார். கடைசியில அவரு மேற்கத்திய இசையையே திருப்பி போட்ட ஒபேராக்கள் எழுதினாரு. விளாடிமிர் லெனின் ஒரு ஜூரிச் லைப்ரரியில உட்கார்ந்து புரட்சிக்கான பிளான் போட்டாரு. அந்த ஜூரிச் யூனிவர்சிட்டி எவ்வளவு முற்போக்கானதா இருந்ததுன்னா, சுவிட்சர்லாந்தோட முதல் பெண் மருத்துவர அந்த யூனிவர்சிட்டி தான் உருவாக்குது. அதை விட முக்கியமா உலகத்தோட மிகச்சிறந்த பேராசிரியர்கள்ல சில பேர் சுவிட்சர்லாந்துக்கு வராங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சுவிட்சர்லாந்துல உலகத்தோட மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களை உருவாக்குனாங்க. சொல்லப்போனா ஐன்ஸ்டைனை உருவாக்குன ஜூரிச்ல உள்ள ஃபெடரல் பாலிடெக்னிக் ஸ்கூல் இந்த திறமைசாலிகளால தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதனால மெதுவா சுவிட்சர்லாந்துக்கு இருந்த டேலண்ட் பிரச்சனையும் சால்வ் ஆச்சு. ஸோ, சுவிட்சர்லாந்து காசு கொடுத்து திறமைய வாங்கல. ஒரு நெருக்கடியான நேரத்துல மக்களை காப்பாத்துச்சு. அவ்வளவுதான். இப்படிதான் ஹிட்ச்சரோட கையில பணமும் திறமையும் ஒண்ணா சேர்ந்துச்சு. இந்த வளங்கள் எல்லாத்தையும் வச்சு அவரு சுவிட்சர்லாந்தையே மொத்தமா மாத்தின 2 பெரிய விஷயங்களை செஞ்சாரு. முதலாவதா, சுவிட்சர்லாந்தோட எல்லா மூலை முடுக்கையும் ரயில்வே மூலமா இணைச்சாரு.
இன்னைக்கு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெருசா இருக்குன்னா, மலைகள், பள்ளத்தாக்குகள்ல இருந்து தூரத்துல இருக்கிற அல்பைன் கிராமங்கள் வரைக்கும் தண்டவாளங்கள அமைச்சு கனெக்ட் பண்ணி உலகத்திலேயே அடர்த்தியான ரயில்வே நெட்வொர்க்க ஸ்விட்சர்லாந்து வச்சிருக்கு. அவங்க நாட்டோட தொலைதூரத்துல இருக்கிற ஒரு இடத்த கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் 1800கள்லயே இத பண்ணியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு போன வருஷம் டிட்வால டேமேஜ் ஆன தண்டவாளங்கள கூட இன்னும் எங்களால சரிப்படுத்த முடியல. பட் இவங்க 200 வருஷங்களுக்கு முன்னாடியே எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்சர்லாந்து இத விட ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயத்த செஞ்சதுன்னு கூட சொல்லலாம். நீங்க ஸ்விட்சர்லாந்தோட மேப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சர்லாந்துக்கு வடக்குல ஜெர்மனி இருக்கு. அது ஐரோப்பாவோட இண்டஸ்ட்ரியல் மான்ஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரக்கன். ஸ்விட்சர்லாந்துக்கு தெற்குல இத்தாலி இருக்கு. அது கப்பல் மூலமா எல்லா இடங்களுக்கும் போறதுக்கான மத்திய தரைக்கடலோட ஒரு கேட்வே மாதிரி இருந்துச்சு. சரியா இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஸ்விட்சர்லாந்து மாட்டிக்கிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு பெரிய தடையா இருந்தது ஒரு சுவர் மாதிரி 4 கிலோமீட்டர் உயரத்துக்கு வளர்ந்திருக்கிற ஆல்ப்ஸ் மலை தான். கிட்டத்தட்ட 600 வருஷமா ஆல்ப்ஸ் மலை இவங்களுக்கு ஒரு சாபமா தான் இருந்துச்சு. அத கடந்து போறதுக்கு இருந்த ஒரே வழி கொத்ஹார்ட் பாஸ் மட்டும் தான். அத தாண்டி போகணும்னா கழுதைகள வச்சு பொருட்கள உச்சி வரைக்கும் இழுத்துட்டு தான் போகணும். இதுக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 நாட்கள் சரி ஆகும். அதுவும் இல்லாம இந்த கொத்ஹார்ட் பாஸ் கோடை காலத்துல வெறும் 5 மாசம் மட்டும் தான் திறந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ ஆல்ஃபிரட் எஸ்ச்சர் என்ன பண்றாருன்னா, ஆல்ப்ஸ் மலையோட நடுப்பகுதி வழியா நேரா ஒரு ரயில்வே பாதைய தோண்ட முடிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஸ்விட்சர்லாந்த முக்கியமான ஒரு நாடா மாத்தப் போற இந்த சுரங்கப் பாதைய உருவாக்குறதுக்கு பணம் கொடுக்க அவரோட பக்கத்து நாடுகள் அந்த 2 நாடுகளையும் எப்படியோ சம்மதிக்கவும் வச்சுட்டாரு. கடைசியா 10 வருஷ தோண்டுதலுக்கு அப்புறம் ஜூரிச்ல இருந்து மிலான் வரைக்கும் போறதுக்கான பயணம் 3 நாட்கள்ல இருந்து வெறும் 8 மணி நேரமா குறைஞ்சது. போக்குவரத்தோட செலவு 80% வரைக்கும் மேல குறைஞ்சது. அதனால உடனடியா அந்த பாதை வழியா போற பொருட்கள், பயணிகளோட எண்ணிக்கை பல மடங்கா அதிகரிச்சிருச்சு. இது ஸ்விட்சர்லாந்த ஐரோப்பாவோட முக்கியமான டிரான்சிட் நாடா மாத்துச்சு. இன்னைக்கு இந்த கொத்ஹார்ட் ரயில்வே பாதை நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, லக்சம்பர்க், பிரான்ஸ், ஸ்விட்சர்லாந்து, இத்தாலி அதை தாண்டி இருக்கிற பல நாடுகளை இணைக்குது. இப்படிதான் ஸ்விட்சர்லாந்து சுத்தியும் நிலத்தால சூழப்பட்ட தங்களோட பலவீனத்தை ஐரோப்பாவோட ஒரு வர்த்தக மையமா உருமாறி தங்களோட பலமா மாத்துனாங்க. இது எல்லாமே யூரோப் யூனியனோட ஜிடிபியில 16% பங்களிக்கிற ஒரு பகுதியை இணைக்குது. இங்கே தான் ஸ்விட்சர்லாந்தோட 2வது முக்கியமான ஸ்டெப் தொடங்குது. உலகத்தோட பணக்கார நாடுகளில் ஒன்றா மாறுறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியை, ஜீரோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்தினாங்க. என்ன பண்ணாங்கன்னு சிம்பிளாக சொல்கிறதுனா, அவங்கக்கிட்ட இல்லாத பணத்தை விற்றாங்க, அவங்க கண்டுபிடிக்காத மருந்தை விற்றாங்க, அவங்களால எப்பயுமே பயிரிட்டு வளர்க்க முடியாத சாக்லேட்ஸை கூட விற்றாங்க. எப்படின்னா, துபாயில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாங்கிட்ட இருக்கிற பணத்தை துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, துபாயோட ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் உலகத்தில் இருக்கிற பயத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கிறது தான். அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தால் ரஷ்யாவில் உக்ரைனில் இருக்கிற மக்கள் தங்களோட பணத்தை துபாய் ரியல் எஸ்டேட்டில் போடுறாங்க. சிரியா, லெபனான் இல்லைனா ஐரோப்பாவில் கூட ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது எல்லாம் இதே தான் நடக்குது. உலகத்தில் எப்பெல்லாம் நெருக்கடியோ பயமோ உருவாகுதோ அந்த எல்லா நேரமும் துபாயோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பயங்கரமாக வளருது. ஏன்னா அது பூமியில் இருக்கிற பாதுகாப்பான இடங்களில் ஒன்று. இன்னைக்கு மக்கள் எப்படி பாதுகாப்பை விரும்புகிறாங்களோ அதே மாதிரி முன்ன காலத்தில் மக்கள் பாதுகாப்பையும் அதை விட முக்கியமாக தங்களோட சொத்துக்களை எந்த ஒரு அரசாங்கமோ வருமான வரி அதிகாரியோ இல்லை எதிரியோ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைச்சி வைக்கிறதுக்கான ஒரு ப்ரைவசியை தான் விரும்புனாங்க. ஸோ 1934 2ஆம் உலகப் போருக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்விட்சர்லாந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ஸ்விஸ் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் யாருக்கு சொந்தம்னு எந்த ஒரு பேங்கராவது வெளியே சொன்னால் அது தண்டனைக்குரிய குற்றம்னு கொண்டு வரப்பட்டுச்சு.
இதனால என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ, இந்த பாலிசிய சுவிஸ் மக்கள் ஒரு பெறுமதியான ஒரு ப்ராடக்ட்டா மாத்துனாங்க. 1941ல ஜெர்மனோட கரன்சி ஜெர்மன் மார்க்ஸ் மதிப்பில்லாததா மாறிருச்சு. ஸோ ஹிட்லர் ஆயுதம் வாங்கணும்னு நினைச்சப்போ, அவரோட மார்க்ஸ யாருமே வாங்கிக்கல. அதே நேரத்தில சுவிஸ் ஃப்ராங்க் மட்டும் தான் உலகத்தில தாராளமா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் நம்புன ஒரே ஒரு கரன்சியா இருந்துச்சு. அதனால ஹிட்லருக்கு ஸ்விஸ் ஃப்ராங்க் தேவைப்பட்டுச்சு. ஃப்ராங்க் கிடைக்கிறதுக்கு அவருக்கு ஸ்விட்சர்லாந்து தேவைப்பட்டுச்சு. அதனால ஸ்விஸ் ஃப்ராங்க் வாங்குறதுக்காக நாசி படை டன் கணக்குல தங்கத்த ஸ்விட்சர்லாந்துக்கு வித்தாங்க. அப்படிதான் நாசிகளோட தங்கம் மூலமா ஸ்விஸ் பேங்க் தோராயமா 1.2 பில்லியன் ஃப்ராங்க், அதாவது இன்னைய மதிப்புக்கு $2.5 பில்லியன் பணத்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ 2ஆம் உலகப் போர்ல ஸ்விட்சர்லாந்து கிட்டத்தட்ட ஹிட்லரோட பேங்கரா தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் ஸ்விட்சர்லாந்து அதை விட தந்திரமான ஒரு விஷயத்த செஞ்சாங்க. இன்னைக்கு ஸ்விட்சர்லாந்து உலகத்தோட ஃபார்மா ஹப், அதாவது மருந்து துறைக்கே ஒரு மையமா இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, எந்த ஒரு கெமிக்கல் வளமும் இல்லாம, மூலப்பொருட்களும் இல்லாம ஸ்விட்சர்லாந்து எப்படி இந்த பூமியோட ஃபார்மா ஹப்பா மாறுனுச்சு? அதுக்கான பதில் சட்டத்துல இருக்கிற ஒரு லூப் ஹோல் தான். 1800கள்ல பிரான்ஸ் நாடு ஃபுக்சின் அப்படிங்கிற ஒரு லாபகரமான டைக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா பிரெஞ்சு காப்புரிமை சட்டம் எந்த அளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்ததுன்னா, கெமிஸ்ட்களால அந்த டைய தாராளமா தயாரிக்க முடியல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஸ்விட்சர்லாந்து தனக்கு சாதகமா யூஸ் பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட நாட்டுக்குள்ள இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ற எந்த ஒரு அறிவுசார் சொத்தையும் அப்படியே காப்பி பண்றதுக்கு 100 வருஷங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஸோ 100 வருஷத்துக்கு நீங்க உலகத்துல இருக்கிற எந்த ஃபார்முலாவையும் காப்பி பண்ணி ஸ்விட்சர்லாந்துக்கு கொண்டு வந்து, அங்கேயே அத தயாரிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். உங்க மேல யாருமே கேஸ் போட முடியாது. அது மட்டும் இல்லாம, அந்த பணத்த நீங்க ஸ்விஸ் பேங்க்லயே டிபாசிட் பண்ணிக்கலாம். இதனால உலகத்துல இருக்கிற எல்லா திறமையான கெமிஸ்ட்களும் ஸ்விட்சர்லாந்துக்கு ஓடி வந்துட்டாங்க. ஒரு டையில இருந்து, சாயத்துல இருந்து தங்களோட வேலைய ஆரம்பிச்சாங்க. அந்த டை மெதுமெதுவா மருந்துகளா மாறிச்சு. இன்னைக்கு ஸ்விட்சர்லாந்து உலகத்துக்கே கெமிக்கல்ஸ் ஏற்றுமதி பண்ணி ஒவ்வொரு வருஷமும் $169 பில்லியன் சம்பாதிக்குது. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ். எப்பயும் போல ஸ்விட்சர்லாந்தோட பிரச்சனை என்னன்னா, அங்க கொக்கோ மரமே வளராது. ஆனா அப்படி இருந்தும் ஸ்விஸ் சாக்லேட் தான் சாக்லேட்ஸோட கோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்றாங்க. எப்படி? 2 கண்டுபிடிப்பு. 1875ல டேனியல் பீட்டர் எல்லாருக்கும் தலையீடியா இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மில்க் சாக்லேட்டை செய்யறதுக்கு கண்டென்ஸ்ட் மில்கையும் கொக்கோவாவையும் எப்படி ஒண்ணா கலக்கணும், கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்யணும்னு அவரு கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சு உலகத்திலேயே முதலாவது மில்க் சாக்லேட்டை டேனியல் பீட்டர் உருவாக்குறாரு. இதே டேனியல் பீட்டர் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நெஸ்லே கம்பெனியோட ஆரம்பகால பார்ட்னர்ஸ்ல ஒருத்தராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் ருடால்ஃப் லிண்ட் கன்ச்சிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை கண்டுபிடிச்சாரு. இந்த கன்ச்சிங் ப்ராசஸ் மூலமா தான் திக்கா, கரடு முரடா, கசப்பா இருக்கிற சாக்லேட்டோட டெக்ஸ்சர் ஸ்மூத் ஆகி நல்ல ஃப்ளேவரோட வாயில உருகுற மாதிரி மாறுது. இப்படி ருடால்ஃப் லிண்ட் கண்டுபிடிக்கிற சாக்லேட் தான் இன்னைக்கு $6 பில்லியன் மதிப்புள்ள சாக்லேட்ஸ் விற்கிற ஃபேமஸான லிண்ட் சாக்லேட் கம்பெனியா மாறுனுச்சு. இப்படிதான் ஸ்விட்சர்லாந்து சாக்லேட்டுக்கும் ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி ஸ்விஸ் மக்களுக்கு எந்த ஒரு இயற்கை வளமும் இல்லாதப்போ, அவங்க அந்த இரும்பு, பித்தளை மாதிரியான அவ்வளவு மதிப்பே இல்லாத பொருட்களை வச்சு நிறைய அழகான வாட்சஸ் உருவாக்குனாங்க. அதை ஒரு $1 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி பொருளா மாத்துனாங்க. எப்படின்னா, பிரித்தானியா வாட்ச் மேக்கர்ஸ் பழைய மெத்தட்ஸை மட்டுமே நம்பி புது விதத்துல ட்ரை பண்ணாம பெரிய வாட்சஸா செஞ்சப்போ, ஸ்விஸ்ஸோட வாட்ச் மேக்கர்ஸ் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ, மக்களோட ட்ரெண்டுக்கு எது தேவையோ அதை செஞ்சாங்க. ஜப்பானோட குவார்ட்ஸ் வாட்ச் பிரச்சனை வந்தப்போ கூட தங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வாட்சுங்கிற ஒரு பொருளை அழகு சாதன பொருளா, லக்ஸரியான விஷயமா பிராண்ட் பண்ணாங்க. இதனால தான் 1900 காலப்பகுதிகளில் ஸ்விஸ் வாட்ச் அந்த காலத்தோட ஐஃபோன் மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஒரு சாதாரண மார்க்கெட்டில் அவங்க ஒரு பொருளை அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு பெர்ஃபெக்டாகவும் செஞ்சாங்க. அதனால ஒட்டுமொத்த உலகமும் ஸ்விஸ் வாட்ச் மேலே மோகத்தில் இருந்துச்சு. அப்படிதான்
நாட்ட வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இணைக்கிறது மூலமா, சரியான காரணங்களுக்கு பணத்த திரட்டுறது மூலமா, பொருளாதார கொள்கைகள வளர்ச்சிக்கான ஒரு கருவியா பாவிச்சது மூலமா, உலகம் முழுக்க இருக்கிற திறமையானவங்கள ஈர்த்தது மூலமா, சுவிட்சர்லாந்து உலகத்தோட பணக்கார நாடுகள்ல ஒண்ணா மாறுனுச்சு. சுவிட்சர்லாந்து கிட்ட இருந்து நாங்க படிக்க வேண்டிய சில பாடங்களும் இருக்கு. முதலாவது, சுவிட்சர்லாந்து கிட்ட எண்ணெய் இல்ல, தங்கம் இல்ல, மேஜரா எந்த ஒரு இயற்கை வளமும் இல்ல. அப்படி இருந்தும் மலைய குடைஞ்சு கூட அவங்களால வர்த்தகம் பண்ணி முன்னேற முடிஞ்சது. ஆனா, நாட்ட சுத்தி 4 பக்கம் கடல் இருந்தும், நாட்டுக்குள்ள எக்கச்சக்கமான அழகும், வளங்களும் இருந்தும், எங்களால அத சரியா யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள பத்தி யோசிக்கல. எரிபொருள் தட்டுப்பாடு வந்தா கூட கியூஆர் கோட் வேலை செய்யுமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு எங்களுக்கு. ஸோ எங்களோட வர்த்தகங்களும் சரி, முடிவுகளும் சரி, தற்காலிகமா ஷார்ட் டெர்மா தான் இருக்கே தவிர, எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய உள்கட்டமைப்புகள நாங்க உருவாக்குறதுக்கு இன்னும் யோசிக்கவே இல்ல. 2வது, இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்னு சொன்னா, அது மூலமா உருவாகுற ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இல்லாம போகுதுன்னு அர்த்தம். வாய்ப்புகளும், திறமைக்கான ஸ்கோப்பும் இல்லாம போறதால, எங்க நாட்ல இருக்கிற திறமையான மக்களும், படிப்பாளிகளும், படைப்பாளிகளும் வெளிநாடுகளுக்கு போறாங்க. இதனால பிரெயின் ட்ரெயின் உருவாகுது. அப்போ எப்படி ஸ்ரீலங்காவ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறது? கடைசியா, சுவிட்சர்லாண்ட சுத்தி அத்தன தடைகள் இருந்தும், பலவீனங்கள் இருந்தும், அது எல்லாத்தையும் வாய்ப்புகளா மாத்துறதுக்கு பாலிசிஸ, கொள்கைகள அவங்க ஆயுதமா பாவிச்சாங்க. ஆனா நம்ம நாட்ல ஒரு நல்ல கொள்கைய கொண்டு வரதுக்கு கூட நிறைய விவாதம் பண்ண வேண்டி இருக்கு. கடைசில ஆட்சி மாறுனதும் எல்லாமே மறைஞ்சு போயிருது. கடைசி வரைக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கான கொள்கைகள எங்களால கொண்டு வர முடியறதில்ல. ஆனா, இங்க ஒரு விஷயம் பாருங்க. 1850ல சுவிட்சர்லாந்து நம்மள மாதிரி தான் இருந்தது. ஏழை, கனெக்டிவிட்டி இல்லாத, திறமைகள இழந்து நின்ன, அப்படியே ஸ்தம்பிச்சு போன ஒரு நாடு. ஆனா, அவங்க அதிர்ஷ்டத்தால தப்பிக்கல. அவங்க தப்பிச்சதுக்கு காரணம், ஒரு தலைமுறை அடுத்த 200 வருஷத்துக்கு நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு யோசிச்சு கேம் ப்ளே பண்ணாங்க. அதுக்கு நடுவுல ஒரு செகண்ட் கூட அவங்க பின்வாங்கல. ஸோ இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, சாபங்கள வரமா மாத்துன சுவிட்சர்லாந்து மாதிரி நாங்களும் சரியான ஸ்டெப் எடுத்து வைக்க போறோமாங்கிறது தான். இத பத்தின உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் சந்திப்போம்.